இப்போ யாழ்ப்பாணத்தில் சுலுவிரத்தில் ஒரு பெரிய கடை இருக்குது, சிவம் ஸ்டோர்ஸ்ன்ட்டு. அங்கே வந்து நாங்கள் கடலைப்பருப்பு வீட்டை வந்துருக்குறோம், நானும் இதுவும். வாங்க உள்ளே போய் வேண்டுவோம் கடலைப்பருப்பு. இது கடலைப்பருப்பு இருக்குண்ணே, இதை தான் இருக்கும் போது. இதே நல்ல கடலைப்பருப்பு, இது 2 கிலோ தாங்க. கொண்டு போவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி நாங்கள் இதை ஊற வைக்க போகிறோம், ஃபுல்லாக தண்ணி விட போகிறோம். கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கு, மிளகாய் வடி விடுது. நாங்கள் மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஏன்னா அந்த காலத்தில் அம்மிக்கல்லில் அரைச்சிருப்பினோம், அது இல்லாத காரணத்தில் மிக்சியில் அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே காய்ச்சிருக்குது, நாங்கள் இப்போ அதை தான் வெட்ட போகிறோம். பாருங்க பழுத்துட்டுது, தெரியுதா 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 வாழைக்குலை நல்ல விளைஞ்சல கலர் இல்லாததுல இந்த குலையை வெடிக்கலை. பாருங்க போல பழுத்துட்டு என்னென்னு வெட்டுவோம் அப்படியே. இது தமிழில் விடுங்க, போட்டோ எடுங்க. அப்பா வாழைக்குள்ள தூங்கியாச்சு. மிளகாயை போட்டு மிளகாய் தனியாக அரைக்கிறதோ, கொஞ்சம் அரைச்சி போட்டு கடலையும் பாருங்க அரைச்சாச்சு. நீ இதுக்கு என்ன செய்யறது? கடலை பருப்பு போட்டு அரைக்கிறது. இருக்குன்னு பாருங்க, பாடுங்க. கடலை வாசம் மூக்க துளைக்குது. பாருங்க, நாங்கள் பருப்போட சுட போகிறோம். என்ன நிறைய பருப்பு வச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் பருப்பு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், கொஞ்சம் நெல்லை அரைச்சி வச்சிருக்கோம். அப்போ அது ரெண்டையும் கிளக்கும் போது கொஞ்சம் முறுண்டு வரும். பாருங்க, வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், இதை தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு எல்லாம் கிடக்கும். உங்கள்கிட்ட உள்ளி வச்சுட்டு தெரியல. உள்ளி சமீபாடல் நல்லதான், சிறக்கு சாமான். இன்றைக்கு நாங்கள் நல்ல வடை சாப்பிட போகிறோம். வாங்க வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து செத்தல் மிளகாய் அரைச்சி தான் கடிங்க, அதே தான் உள்ள போகணும். சோப்பு கலரில் இருக்குது, அது செத்தல் மிளகாய் அரைச்சி. இது கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளி இடிக்கிறோம். உள்ளி ஏன் இடிக்கிறேன்டாமா, உள்ளி வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும். கடலை பருப்பு செமிக்காதான், செமிக்கிறதுக்கு தானே இந்த உள்ளி போடிக்கணும். அப்போ வேறு போடும். இங்கே பாருங்க, ஆளுக்கு வேர்த்து விறுவிறுக்குது. என்ன நாளைக்கு இங்கே மழை பெய்ய போகுது. சரியான கிளைமேட்டை பாருங்க, இருட்டி போச்சு, சரியான வெக்கையாகவும் இருக்கு. அப்போ அதான் இதுக்கு கடுமையாகவே இருக்குது. பாருங்க, வெங்காயம் நறுக்காக வெட்டியப்பட்ட வெங்காயத்தை மிஸ்டர் வித்தி ஆனந்த் அடுத்து செத்தல் மிளகாய் போட போகிறோம். உள்ளி இப்போ போடுறதால லேட்டாவா? உள்ளியும் போடணும். உள்ளி சட்டையோடு தான் போடுறோம். அப்படி அடிச்சதே அப்போ தான் ஒரு வித்தியாசமான வாசம் பெறுமா. இப்போ நாங்கள் அடுத்ததாக
பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறோம். அதெல்லாம் என்னதுக்காண்டி பெருஞ்சீரகம்? வாசனைக்காக பெருஞ்சீரகம். அடுத்த உப்பு போட போகிறோம். இந்த கொஞ்சம் பசையாக இருக்குமென்னு யோசிக்கிறோம் நாங்கள். என்ன மாதிரி வருதோ தெரியாங்க, நான் கட்லட் மாதிரி தான் வருதோ தெரியாங்க. கடைசியில் இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னா பாருங்க, இந்த கேமராண்ட ஸ்டாண்டோட முன்பக்கத்தை இந்த மகன் சாப்பிட்டுட்டாருன்னா அவர் துளைச்சிட்டார். இப்போ கையால் பிடிச்சி தான் எடுக்கிறேன்னு என்ன மாதிரி வியூ வருதோ தெரியா. நாங்கள் குழம்பிட்டோம், வீடியோ எடுக்க வேணாமட்டா. இருந்தாலும் கரைகரனும் இதுவும் வந்து தான் எங்களை என்ன மோட்டிவேட் பண்ண வேண்டிய கட்டாயம் எடுங்கோன்னா வீணாக்காதீங்கோ அண்டு. இப்போ பாருங்க கொஞ்சம் சுபர்ணா வச்சுக்கொண்டு நான் செய்கிறேன். மெமரி கார்டுகள் காண கிடையாது, ஒரு பென்ட்ரைவ் போயிட்டுது. இப்போ கடைசியாக இதுண்ட மேலான் இது துண்டக்கான இல்லை, இனி இது வேண்டினா தான் எடுக்கலாம். இப்போ கை மேலே தான் நீளமாக வரும். இதுக்கு மேலே நாங்கள் எடுக்கலாம் பார்ப்போம். கரிகரன் வந்து நான் கருவேப்பமில்லை நிறைய கொண்டிருக்கிறேன், கையால் தான் இருக்கிறேன், உடைச்சிட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு போட்டால் கொஞ்சம் பாசமாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுட்டு நாங்கள் எல்லாம் குழச்சிட்டு இது கொஞ்சம் முன்னுக்கு தான் கொஞ்சம் கரைச்சல் பிறகு வட்டமாக சுட்டு சாப்பிட வேண்டிய பாட்டு செய்யலாம். அடிச்சு குழாயிங்க. சரி பாருங்க எப்படி எல்லாம் குழச்சி முடிஞ்சுது. நாங்கள் குழச்சிட்டு ரெடியாக நிற்கிறோம். அடுத்தது அடுப்புக்கு போட்டு எடுக்கிறதா? அடுப்பு மெரியுது, எல்லாம் ரெடி. இங்கே பாருங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் இந்த முகம் மெரியின்ற மாதிரி இருக்கும். செல்ஃபி ஸ்டிக் இங்கே சொல்லிட்டேங்க அதை. சரி செய்வோம். இப்போ நாங்கள் இதை செய்து போட்டு வேறொரு வித்தியாசமான இடத்துல போய் தான் இது சாப்பிட போகிறோம். அந்த இடம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, அவ்வளவு அழகான இடம் சொல்லுவேன். என்ன உதவிகளை பார்ப்போம், வாங்க கூட்டி கொண்டு போய் காட்டுறேன். கூடி கலாட்டிட்டு இப்போ நாங்கள் வந்து சட்டி வடிவாக காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் விட போகிறோம். இது வந்து சட்டி இப்போ வடிவாக காஞ்சிட்டு நாங்கள் இப்போ எண்ணெய் விட போகிறோம் வடை சுடுறதுக்கு. இது வந்து தேங்காய் எண்ணெய், செக்கில் வடித்த தேங்காய் எண்ணெய். நாங்கள் வந்து தேங்காயை வெட்டி நாங்களாக செஞ்சோம். தாராளமாக தென்னை மரங்கள் இருக்கு வீட்டு. அப்போ நாங்கள் கொப்பரா போட்டு செய்கிறேன். நாங்கள் இப்போ கறிகிற எண்ணெய் விட்டார் காணும் எண்ணெய் இல்லை விடும். சரி இன்னும் கொஞ்சம் போடுறதோ? சரி ஓகே, இப்போ விட்டாச்சு. கொஞ்சம் கொதிக்குது போல எனக்கு பாருங்க. மேல் எக்ஸ்பர்ட் வந்து விளக்கம் கொடுக்குறேன். கையில் தனியாக உருண்டையாக செய்து போட்டு தட்டையாக்கி போட்டு மெதுவா சுடுவதே சுடுவதோ? அப்பாவுக்கு தாங்கோ. அப்பாவுக்கு தாங்கோ. நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு வேறு இடத்த போய் தான் எடுக்க போகிறோம். எப்படி இருக்கு? சூப்பர்னு சொல்லுங்க. சரி எங்க நேரம் முடிஞ்சுது. காய்ச்சடியை போட்டு வச்சுட்டு சுடம் சாப்பிடணும் ஸ்ட்ராங் இல்லாமல் சுடம் முழு பேர் மைண்ட் விழுந்துச்சு. தோட்ட வேலை செய்கிறாங்க.
அப்பாவுக்கு வேணாம். அப்பாவுக்கு சுடுமாடா. சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்ல கிரிப்ஸியாக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கு. இந்த நாங்கள் கடைசியாக சுட்ட அந்த கடற்கரையில் சுட்ட அதுதான் ஃபெயில் ஆனது. மற்றபடி இது நல்லா இருக்கு. கறியாக இருக்கணும். பரவாயில்ல, சும்மா வடை சாப்பிட போகிறோம். எங்கள் பாட்டியாக்கள் சுட்டு தந்த வடை சும்மா மொரண்டி இருக்குது. இப்போ சாப்பிடுவோம் பாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வெளியில் கடையில் விற்கிற வடை இப்படி இருக்குமோன்னு தெரியல. இது பாட்டிவா குவாலிட்டியாக செஞ்சு நாங்கள் நல்ல சாமான்லாம் போட்டு பார்ப்போம் அப்படி இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. எல்லாம் மிக்ஸ் ஆகி வேறு லெவலில் இருக்குது. சுபர் என்ன செய்கிறீங்க? பிளேண்டி ஊற்றி கொண்டு போகிறோம். இது பிளேண்டி வேணாமா? எனக்கு வேணும் பிளேன். வடையை மட்டும் சாப்பிடுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேறொரு இடத்துக்கு தான் போகிற பிளான் பண்ணினாங்க. மழை பெய்ய போகிற காரணத்தினால நாங்கள் இப்போ போகல. நாங்கள் இருந்து இங்கே சாப்பிட்டு குடிப்போம். பக்கத்து வீட்டு கடல வாழை வெட்டுறோம். இந்த எங்கன வாழை வந்து பிஞ்சு கிடக்கு. ஒரு மாதிரி சுவன வாழையில் வெட்டிட்டார். அடுத்து என்ன வேலை சுவன சொல்லுங்க, என்ன வேலை? தம்ப்நெயில் எடுக்கணும். தம்ப்நெயில் போட்டால் தான் நீங்கள் வடிவா பார்க்குறீங்களாம். பச்சை இலையில வச்சு போட்டால் தான் வடிவா வரும். போடுவோம். மிரக்கறி வெட்டுற ஸ்பெஷலிஸ்ட். இந்த வளமையான வேலை. நான் ரெண்டே வடைக்கு வெங்காயம் மட்டும் காணும் பண்ணி இப்போ சைடிஸுக்கும் வெங்காயம் போட்டோணுமா? சரி போட்டு என்ன செய்யுது? ஐயா என்ன நடக்குது? சுமார் என்ன நடக்குது? என்ன செய்த நீங்க? கை தட்டுங்க, கை தட்டி விடுங்க. மிளகாய் எடுத்து பொரிக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செத்தல் மிளகாய் நாங்கள் இப்போ பொரிக்க போகிறோம். நீங்கள் போடட்டே செத்தல் மிளகாய் கொஞ்சம் சிலோ. இப்போ செத்தல் மிளகாய் நாங்கள் உப்பு தண்ணிக்கு ஊற போடணும். முதல்ல நாங்கள் உப்பு தண்ணி ரெடி பண்ணுவோம். அளவு உப்பு நல்லா போடுங்க. உப்பு போடுறோம். சரி சரி சரி. இந்த உப்பை நன்றாக கரைத்து போட்டு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த செத்தல் மிளகாயை போட்டு செத்தல் மிளகாயை போடுங்க. கீரோண்டாமா செத்தல் மிளகாயை முதலடி கீரோணுமா? நான் உள்ள ஊறும். உப்பு வந்து உள்ள அடைஞ்சாதான், ஓட்டைங்க போய் அடைஞ்சாதான் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இப்போ நாங்கள் செத்தல் மிளகாய் ஊற வச்சு தான் பொரிக்கிறோம். எங்களுக்கு இந்த செத்தல் மிளகாய் வந்து விழுகிறது. இப்பொழுது ஃபோக்கஸ் ஆகுது. இப்பொழுது கருவேப்பிலை பொரியல் வந்து ஒன்று இருக்கு. சுடுமா?
சாய் தண்ணி தான் சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வடிவாக செய்து பாருங்க எவ்வளோ வடை செஞ்சுருக்கிறோம். இதோட மிளகாய் பொரிச்சிருக்கிறோம், கருவேப்பிலை பொரிச்சிருக்கிறோம், வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்கோ சாப்பிடுவோம். இந்த செத்தல் மிளகாய் பொரியல் வந்து நல்லா இருக்கு, உப்புல ஊறி. பிச்சு போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நிற்கும். அதில் சாப்பிடுங்க எல்லாரும். இப்போ நாங்கள் காலத்துக்கு நாங்கள் விருந்து படைக்கிறோம். எல்லாரும் பேகில் வச்சிருக்கணும், உங்களை சாப்பிடுங்க. நேரம் சுவர்ணன் பிடிச்சி போய் வேணும் பயந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே திருப்பி சொல்லுவோம். வேறு நீங்கள் பாருங்க, அம்மா பாருங்க. சரி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி சாப்பாடு நல்லா இருக்கு இந்த வடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஷாப் ஐயோ லைக் கமெண்ட் அடுத்ததான் செய்யறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. பாய். அடுத்த பாய். வீடியோல பார்ப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் பார்சல் கட்டி அவர் வீட்டுக்கு அனுப்புகிறோம். இது சும்மா நன்கொடை ஒன்றுமில்லை, சும்மா வாடிக்கிட்டாங்க எடுக்கிறோமே. இப்போ நாங்கள் பார்சல் கட்டி பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கு பார்சல் போகுது.